ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த ஃபிலிப்பினோ ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ப்ளஸ் நம்மளோட செகண்ட் சேனலோட லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஒரு புது சைனீஸ் ட்ராமா ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதையும் வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் ஜீக் இது ரொம்ப அநியாயமாக இருக்குது. அவரை பார்க்கறதுக்கு தாத்தா மாதிரி இருக்குது. இந்த ரோஸ்வெல் எனக்கு கல்யாணம் பண்ண முடியாது, எனக்கு வேண்டாம். இங்கே பாரு, அவர் ஒன்றும் ரோஸ்வெல் இல்லை, நான் தான் ரோஸ்வெல். அண்ட் நம்ம 2 பேருக்கு தான் இப்போ கல்யாணம் நடந்திருக்கு. என்ன சொல்கிறான் இவன் அப்படின்ற மாதிரி 2 நிமிஷம் பார்த்தவ. அப்புறம் அவனை தள்ளி விட்டுட்டு, இல்லை இல்லை போய் சொல்கிற நீ, இல்லை இல்லை என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருச்சு பாப்பா. வலிக்குது, உண்மையிலே வலிக்குது. நடந்துருச்சா? உண்மையிலே நடந்துச்சா? கல்யாணம் நடந்துச்சா? கல்யாணம்னா என்ன தெரியுமா எனக்கு? கல்யாணம்னா வந்துட்டு நான் வெட்டிங் கவுன் போடல, அப்புறம் கேக் இல்லை, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லவே இல்லை. இது எப்படி நான் கல்யாணமே ஏற்றுப்பேன்? உனக்கு வந்து கல்யாணத்துக்கும் வெட்டிங்க்கும் வந்துட்டு வித்தியாசம் தெரியல. என்னது? அப்படியா? இல்லை 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 ஆமாம் கைசர், உன் ஃப்ரெண்டுக்கு வந்து பைத்தியம் தானே பிடிச்சிச்சு. அதனால தான் இப்போ வந்துட்டு ஜீக் இல்லை, நான் வந்து எசைக்கு ரோஸ்வெல்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் தானே? அவன் எசைக்கு ரோஸ்வெல் கிடையாது தானே, அவனுக்கு பைத்தியம் தானே பிடிச்சிச்சு. அவனை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் அவனை கொண்டு போய் சேர்க்கலாம். ஆமாம் தானே? இங்கே இங்கே பாரு எமி, நீ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு மற்ற பசங்களெல்லாம் தொட்டு பேசக்கூடாது. என்ன இப்போ நீ வந்துட்டு ஒரு கல்யாண பெண்? என்னது? இல்லை, என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. ஆனால் நான் வந்து ஃபாதர் கேட்டு நான் வந்து சம்மந்தம் சொல்லவே இல்லையே. சம்மந்தம் சொன்னதானே? ஆனால் நீ இப்போ சொல்லிட்டல. என்னது? இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து கத்திட்டு கிடப்பா. போதும் கத்தாது, அமைதியார். நீ சிரிக்காதடா, நீ இன்னும் வந்துட்டு சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக்குற. சரி ஓகே ஓகே. இங்கே பாரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேரும் வந்துட்டு அடல்ட். ஸோ அதனால கல்யாணம் அக்செப்டபிள், அவ்வளோதான். ஆனால் ஆனால் நான் அப்படி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பாப்பா. பார்த்தா வந்துட்டு அப்படியே வந்து இவ அப்படியே அந்த ரோஸ்வெல்லோட வீட்டே வந்து பிங்காக மாற்றிட்டு அவள் வந்து அங்கே சமைச்சிட்டு கிடப்பாளா. என்னங்க இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ என் ஒய்ஃபாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படி சொல்லிட்டு இவரு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. சாப்பாடு எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. இந்த சமைச்ச கைக்கு வந்துட்டு ஒரு தங்க வளையல் தான் போடணும் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இதில் புகழாதீங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா வருது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்களா. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி எனக்கு எப்படி குட் பை கிஸ் கொடுக்காமலே போகிறீங்களா? அது எப்படிமா செல்ல நான் மறைப்பேன் அப்படி சொல்லிட்டு இவ அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அவனை அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி வருவானா. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆமாம், நம்ம எங்கே வந்திருக்கோன்னா? ஆமாம், இப்போ நீ என்ன எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? இப்போ என்ன புது இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? நீ பேசினா பேசிட்டே இருப்ப, கார்லேருந்து இறங்கு, அப்படியே என் பின்னாடி வா. ஆ எங்கே என்ன கூட்டிகிட்டு போகிறீங்க? ஆமாம், இது என்ன இடம் இது? இது பேலஸ் மாதிரி இருக்கே. ஆமாம் இது உன்னோட வீடா? இல்லை இல்லை இது பேலஸ். உன்னோட பேலஸா? ஆமாம். அ ஓ! ஜீக், இது என்னோட வீடோட 10 மடங்கு பெருசா இருக்கு ஜீக். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வாவ்! அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பாளா. வெல்கம் டூ அவர் ஹோம் அப்படி சொல்லுவான். என்னது? அவர் ஹோமா? அப்படின்னா ஆமா. இப்ப நம்மளுக்கு 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுல. அப்ப இது உன்னோட வீடும் தான். ஜீக், கல்யாணத்துல இவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு. ஃபைனலி என்னோட வீடு. அதாவது நம்ம வீடு ஜீக். ம். சரி. அ ஜீக், இந்த இடத்தெல்லாம் நம்ம பிங்க்கா மாத்திடலாமா? எந்த இடத்த? இந்த ஃபுல் வீட தான் சொல்றேன். உனக்கு நெறைய ஐடியா இருக்கு போல இருக்கே! சரி வா, வா, வா. ஓவரா பேசாம. சரி எங்க போறோம் நம்ம? தூங்க தான். நம்ம எல்லாம் எதுவும் பேசாம தூங்கு நிம்மதியா. தூங்கணுமா? காய்ஸ், என்ன சொல்றான் அவன்? இவ்ளோ பெரிய வீட்ல எங்க தூங்குறது நானு? சரி, இங்கேயே தூங்கிருவோம். அதான் நல்லது நமக்கு. அப்படி சொல்லிட்டு அப்படி தரையிலேயே வந்து பேக் வச்சு படுத்துருவாளா. இந்த பணக்காரங்கலாம் வந்துட்டு தரைலாம் ரொம்ப சில்லுன்னு வச்சிருக்காங்கப்பா. டைல்ஸ்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஹா கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கு. பரவால்ல தூங்கலாம், சாமத்தா தூங்கிரலாம் அப்படி சொல்லிட்டு தூங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாளா. என்ன பண்ற இங்க? ஆ என்ன எதுக்குப்பா நிம்மதியா தூங்க கூட விட மாட்ற? எதுக்குப்பா வந்து பேசிட்டே இருக்கீங்க? என்ன பேசாதீங்க. நான் நிம்மதியா தூங்குறேன். எழுந்துரு மரியாதையா. ஏய் சீக், என்ன நீ பயமுறுத்திட்ட. எதுக்குப்பா பின்னாடி வந்து நின்னுட்டுருக்க? நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இங்க வந்து படுத்துட்டு இருக்க? நீ தானே தூங்க சொன்ன. அதுதான். தூங்குறதுனா இங்க தரையில தூங்குறது அர்த்தமா? நான் உனக்கு ஒரு ரூம் தருவேன். அதுல தூங்கணும். அது நீ ஃபர்ஸ்ட்டே சொல்லவே இல்லையே! எனக்கு எப்படி தெரியும்? நீ பேசுறதுல வந்துட்டு கன்ஃப்யூசிங்கா இருக்கு. ஏதோ ஒரு பாயிண்ட்ட ஒழுங்கா சொல்லுப்பா. அப்படி சொல்லும்போது அவனுக்கே சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சுருவான். சிரிச்சதுக்கப்புறம், காய்ஸ் பார்த்தீங்களா? சிரிக்கிறான். இது நீங்க பார்த்துருக்கவே முடியாது. நானும் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்க கீழ? வந்து தொல. ஓகே, ஓகே. அப்படி சொல்லிட்டு அவளும் போயிட்டுருப்பா. ஜீக், இந்த ரூமா எனக்கு? கடவுளே! இது என்னோட ஹாலும், கிச்சனையும் சேர்த்து போட்டா இருக்குமோ! அவ்வளோ பெரிய ரூமா இருக்கு ஜீக். ரொம்ப நல்ல ரூமா இருக்கு. பெட்டு கூட ரொம்ப சாஃப்ட்டா இருக்கே!
அது சரி, இப்ப எதுக்கு வந்து சட்டையில கட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. ஆமா, நீ என்னோட வந்து பெட்டர் ஒய்ஃபா இருக்கணும்னு சொல்லி தான் நானும் ஆசைப்படுறேன். எது ஒய்ஃபா? ஆமா, இப்ப அவன் ஏன் வந்துட்டு பக்கத்துல வந்து உட்கார்றான்? கைஸ், அவனும் நானும் ஒரே பெட்ல தூங்க போறோமா? என்ன சொல்றீங்க? அப்படிதான் நடக்க போதா? அவனுக்கு அவன் என்ன பண்றான்னு தெரியுதா இல்லையா கைஸ்? அவன் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ரோசல் வந்துட்டு கிட்ட கிட்ட வந்துட்டு இருப்பானா, அதனால இவளுக்கும் வந்துட்டு என்ன நடக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டே இருப்பா. அப்புறம் வந்துட்டு அவள் பெட்ஷீட் போட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்களா, இவ ஆன்னு கத்திட்டே இருப்பா. என்ன என்ன நடக்குது? எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க சம்மந்தமே இல்லாம? அம்மா இப்ப எதுக்கு நீ வந்துட்டு உன்னோட கோட்ல கழட்டிட்டு இருக்க? ஏன்னா எனக்கு வேர்க்குது. ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல. ஓ! அப்ப ஏன் கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்க? ஏன்னா நீ ரிமோட் மேல ஏறி உட்காந்துருக்க அதனால தான். ஓ! அப்படியா? சரி, நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல தூங்கலையா? அதெல்லாம் உன் கனவுல தான் நடக்கும். எனக்கு வேற ரூம் இருக்கு. நான் அங்க போறேன். கனவுல தான் நடக்கும். கொஞ்சம் சத்தமா சொல்லாம இருந்தா என்ன? அப்படி சொல்லிட்டு இவளும் அப்படி தூங்கிருவா. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே எழுந்து பார்த்துட்டு, "ஏக்கஸ் எழுந்துர்றி. காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, எழுந்துரு." "ஆமா, அப்ப நான் என் வீட்ல இல்லையே, நான் வேற ஒரு வீட்ல இருக்கேன்ல." அப்படி சொல்லிட்டு ஆன்னு கத்துவா. எங்க அம்மா என்ன கொல்ல போறாங்க. நான் எவ்வளோ தைரியம் இருந்தா நேத்து எங்க வீட்டுக்கு போகாம இங்க வந்து தூங்கியிருப்பேன். ஐயோ! நான் சாக போறேன். எங்க அம்மா என்ன கொல்ல தான் போறாங்க நிஜமாலே. அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்தா அங்க ஒரு லெட்டர் இருக்குமா, எடுத்து பார்த்தா அங்க வந்துட்டு, "டூ ஏமி ரோஸ்வெல். நான் நேத்து உனக்கு வந்து வெட்டிங் ரிங் குடுக்க மறந்துட்டேன். நம்ம வெட்டிங் ரிங் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. வேற எங்கேயும் சுத்திட்டு இருக்காத. இப்படிக்கு உன்னோட ஹஸ்பண்ட் எசெக்கியல் ரோஸ்வெல்." ஐயோ! என்னது இன்னொரு ரிங்கா? அப்படியே எடுத்து மாட்டிட்டு, 2 ரிங் போட்டா என்னமோ நகை கடையில வேலை பார்க்குற மாரி இருக்கு. சரி, ஒண்ண எடுத்து போட்டுருவோம். இந்த கஸ் வேற பார்த்தா, எதுக்கு இந்த ரிங்க போட்டிருக்க, அது போட்டிருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. ஒண்ண அந்தாவது அவ பார்க்க மாட்டா. சரி, ஆமா, அவன் லெட்டர்ல என்ன எழுதியிருக்கான்? ஏமி ரோஸ்வெல்லா? என்னோட லாஸ்ட் நேமே மாறிடுச்சா? அப்பன்னா உண்மையிலே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுவும் மிஸ்டர் எசெக்கியல் ரோஸ்வெல் கூடயா? அதாவது ஜிக். காட்! சரி, இத பத்திலாம் எதுக்கு யோசிச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு போய் சாப்பிடுவோம், பசிக்குது. ஏய் என்னடி சொல்ற? ஏமி நேத்து நைட்லாம் வீட்டுக்கே வரலையா? ஆமா. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆன்டி வந்து கொஞ்ச நேரம் அவ லேட்டா வந்தாலே வந்துட்டு ரொம்ப பண்ணுவாங்க. ஆனா நேத்து வந்து கண்டுக்கவே இல்ல. என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆன்டி வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸா பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏய் போலீஸ் வேணா கூப்பிடலாமாடி? அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் காய்ஸ்! ஏய் ஃபர்ஸ்ட் எங்க போனேன்னு சொல்லு. நைட்ல எங்கடி போன? அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏய் ஹாய் மோ! அப்படி சொன்னதுக்கப்புறம் மோ வந்துட்டு அப்படியே ரொம்ப துள்ளி குதிச்சிட்டு இருப்பானா? டேய் மோமோ நிறுத்துடா. ஏன் நீ உருக்கிற போற? என்னது? ஏன் ஏன் அவன் உருக்குறான்? ஆமா, நான் என்ன ஐஸ்கிரீமா உருகுறதுக்கு? என்னைய நீ உருக்க போற? ஹேயோ! சரி சரி விடுங்க கிளாஸ் டைம் ஆயிடுச்சு. நாங்க கிளம்புறோம். நீங்க பேசிட்டு வாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏமோ நீ எதுக்கு வந்துட்டு என்ன உருக்க போற? உனக்கு ஏதாவது சூப்பர் பவர் வந்துருச்சா? அத வச்சு நீ மனுஷங்கள உருக்கிருவியா? ஐயோ! ஏமி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி இந்த நாய் இது கியூட்டா இருக்கே. அப்ப நாய் மட்டும் தான் கியூட்டா இருக்கா? நானு? நீ தான் கியூட்டா இருக்க. 2 பேரும் கியூட்டா இருக்கீங்க. சரி ஏமி நீ சாப்பிட்டியா? இல்ல எனக்கு பசிக்குது. சரி வா நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தனியா போயிட்டுருப்பாங்க. அ ரோஸ்வெல், நீங்க என்ன உண்மையிலேயே தான் கேட் வாங்க சொல்றீங்களா? ஆமா, கேட் தான் வாங்க சொன்னேன். அதுவும் வந்துட்டு எங்கேயோ போற ஒரு கேட் கிடையாது. எனக்கு வந்து கியூட்டான ஒரு கேட் வாங்கிட்டு வரணும். என்னது? கியூட்டான கேட்டா? ஆனா எதுக்கு திடீர்னு இப்போ உனக்கு அந்த கேட் வேணும்? நான் கேட்டா அத வாங்கி தர மாட்டியா? நீ எதுக்குன்னு வந்துட்டு என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்க தான் இருக்கியா நீ? அப்போ சரி, அப்போ எப்போ வேணும்? ஆ இப்பதான். என்னது இப்பவேவா? என்ன இவன்? இவனுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு வந்துட்டு பூனை வேணுன்றான். அதுவும் அழகா இருக்கணும்னு சொல்றான். என்னமோ நடந்துட்டு இருக்குப்பா இவனுக்குள்ள அப்படின்ற மாரி இங்க பார்த்துட்டு இருக்கேன். இங்க நம்ம எசெக்கியல் வந்துட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க மாரி இருப்பாரு. ஏமோ இந்த பப்பி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஆமா ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்து கிடையாது. என்னது? காய்ஸ் கேட்டீங்களா நீங்க? இப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்டு மூ வந்து மாடலா இருந்து சம்பாதிக்கிறத பத்தாம, இப்போ வந்து நாயில வேற திருடி சம்பாதிக்கிறான் போல இருக்கு. காய்ஸ் நான் உன்ன திட்ட போறேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. சொல்லு. அதாவது நான் எப்படி சொல்லு. நான் வந்து தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீ சொல்லு. ஆ அது சொல்லு. இந்த பப்பி யாருதுன்னு சொல்லு. அவங்ககிட்ட போய் கொண்டு போய் குடுத்துறலாம். எதுக்கு மத்தவங்க பப்பிய வந்து நம்ம திருடி வச்சுக்கணும்? இல்ல ஏமி என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அந்த பப்பிய நான் வாங்குனேன். அதுவும் உனக்காக. ஓ! அப்படியா? ஆமா. எனக்காகவா? வாவ்! கியூட்டா இருக்கு. வேலண்டைன்க்காக நான் வாங்குனேன். ரொம்ப கியூட்டா இருக்கு. சரி என்ன பேர் வைக்க போற? அதுவா? நான் வேணா ஏமில் வைக்கவா? ஏமிலா? ஆனா இது பையனாச்சே! அப்படியா? ஈஸ் அது எப்படி இருக்கு? அது நாய் வரைக்கும் வரைக்குமா? ஓகே, ஓகே. இவனுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? இந்த பேரே வச்சுக்கலாம். ஈஸ் ஈஸ்ன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருப்பா. அவன் வந்து தயங்கிட்டே இருப்பானா, "ஏய் மோ! உனக்கு என்ன ஆச்சு?" அதுவா? அதாவது ஏமி நான் இது ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லணும். அது என்னன்னா, நான் உன்ன பார்த்த
டைம்லேருந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இப்பயும் பாரு, நம்ம வந்து நம்மள பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ, அதனால அந்த ஃபீல் எனக்கு குறையவே இல்ல. அது அதிகமா தான் ஆச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே கைய பார்ப்பானா, பார்த்தா வெட்டிங் ரிங்கா? ஆமா. வெட்டிங் ரிங். உனக்கு தெரியுமா? சரி, அழகா இருக்குல்ல? 2 ரிங் போட்டிருக்கேன் நானு. ஆனா அது ஜீக் குடுத்தான். அது கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஆச்சு. சரி, நீ நீ ஏன் கவலைப்படுற? உனக்கும் ஒரு ரிங் வேணுமா? சரி, நான் வந்து ஜீக் கிட்ட பேசிக்கிறேன். இந்தா ஒரு ரிங் நீ வேணா வச்சுக்கோ. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்னது நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானா? ஆமா. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ, அதனால இந்தா ஒரு ரிங் நீ வேணா வச்சுக்கோ. நான் ஜீக் கிட்ட பேசிக்கிறேன். ஹேமி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? அதாவது ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானுங்களாம். ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு சொன்னானா இன்னொருத்தங்கிட்ட, "டேய், நம்ம 3 பேர் படுக்கிறதுக்கு இந்த பெட்ல இடம் இல்ல. நீ கீழ போய் படுறா" அப்படி சொல்லிட்டு. சரி. அதனால அவன் கீழ போய் படுத்தானாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் சொன்னானாம், "டேய், இப்ப இடம் வந்துருச்சு வந்துடுறா" அப்படி சொன்னானாம். ஸோ இவங்க 3 பேரும் அந்த பெட்ல படுத்துட்டு இருக்காங்களாம். என்ன ஜோக்ல இது? அப்படி சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டு இருப்பான். காய்ஸ், என் ஃப்ரெண்டு மூக்கு ஏதோ ஆயிடுச்சு. பாருங்க, சிரிப்பே வராத ஜோக்லாம் சொல்லி சிரிச்சுட்டு இருக்கான். என்ன ஆச்சு காய்ஸ்? அந்த ரிங் பார்த்ததுலேருந்து அவன் அப்படி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். மேபி அவனுக்கு நம்ம ஒரு ரிங் வாங்கி கொடுத்தோன்னா அவனுக்கு இந்த நிலைமை சரியாயிடும். ஆமாம், என்ன டைம் ஆகுது இப்போ? அச்சோ, இன்னைக்கு வேறு வந்துட்டு சீக்கிரமாக வர சொல்லியிருந்தானே, லேட் ஆகுதே. இப்போ நீ என்னை விட்டு போக வர போறியா? இல்லை இல்லை இல்லை, சரி, சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. நான் வெயிட் பண்ணுறேன், நம்ம பேசலாம். என்னோட எப்படா ஒன்று வாங்கிட்டு வர சொன்னால் எப்படா வாங்கிட்டு வர? மிஸ்டர் ரோஸ்வெல், நீங்கள் என்ன வந்துட்டு ஒரு பூனை வாங்கிட்டு வா அப்படின்னு மட்டும் சொல்லலை. நீங்கள் வந்து க்யூட்டான ஒரு பூனை வாங்கிட்டு வர சொன்னீங்க. அப்போ டைம் ஆகாமல் எப்படி வரும்? அதுவும் என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் இருக்கிறதுனால 1 மாதத்தை எல்லோரும் செய்கிற வேலையை ஒரே நாளில் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அதுக்காக நீங்கள் எனக்கு தேங்க்ஸ், ரிவார்ட் எதுவுமே இல்லையா? எதுவும் இல்லை, கிளம்பு. என்னது, எதுவுமே இல்லையா? இப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு மிஸ்டர் ரோஸ்வெல், நீங்கள் இப்படி பண்ணவே கூடாது. ஆமாம், திடீர்னு உங்களுக்கு பூனை மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. பூனையை பிடிச்சிருக்கா, இல்லை பூனையை நீங்கள் ஏமிக்கு தானே வாங்கி கொடுக்க போகிறீங்க, அதனால தானே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேவா? இங்கே பாரு, இன்றைக்கி வேலண்டைன். ஸோ அதனால் என் ஒய்ஃப்க்கு கிஃப்ட் பண்ணுறதுல உனக்கு எதாவது பிரச்சனையா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டு ரோஸ்வெல் வேறு ஏதோ ஒரு பக்கம் ஒரு பொண்ணுக்காக விழுற மாதிரி தெரியுது, அதான் சொன்னேன். இப்போ நீங்கள் கிளம்புறியா இல்லையா? சரிப்பா சரிப்பா, நான் கிளம்புறேன். லவர் பாய் பாய் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து வெறுப்பேற்றி வேறு போயிடுவானா. ஆனால் இங்கே ரோஸ்வெல் வந்துட்டு அவர் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அப்படியே அவர் வீட்டுக்கு தான் வந்துட்டுருப்பாரு. எதுக்குடா நீ இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்த இப்போ? சரி, இந்த பூனை கொடுக்க தான் வந்தேன். உன்னை அவளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி அப்படி சொல்லிட்டு தலையை சரி பண்ணிட்டுருப்பாரா. ஆமாம், இப்போ நீ எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கடா? ஏன்டா வியர்டாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, அவள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இன்றைக்கி வேலண்டைன், அதுக்காக தேங்க்யூ சொல்ல போகிறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவுமே கிடையாது ரோஸ்வெல், அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டு உள்ளே போவாரா. ஆமாம், இந்த பொண்ணு எங்கே போயிட்டா? ஏய், எங்கே இருக்க அப்படி சொல்லி கூப்பிடுவார். வந்த பாடி இருக்காதா? என்ன இந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலையே என்ன அப்படி சொல்லி கால் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த பக்கம் என்ன வேமியா, ஏமோ பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டுருப்பா. அவங்க அம்மா பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், காது வலிக்குது, சாரிம்மா, நேற்று நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப சாரி. சரி, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? லேட் ஆகிடுச்சுல்ல. ஏமி ரொமேரோ ரோஸ்வெல், நீ வந்துட்டு இன்னைக்கு உன்னோட ஹஸ்பண்டோட வீட்டில் இருக்கணும், தெரியுமா தெரியாதா உனக்கு? ஆமாம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆமாம், என்னது ஹஸ்பண்டா? ஆமாம், உங்களுக்கு தெரியுமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு? நீ தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்க, வா வா வா. அம்மா, நீங்கள் எப்போ தெரிஞ்சது உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுவும் ரோஸ்வெல் கூட கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? நீ வா, இங்கே வா. ஹே டாக்ஸி, நிறுத்துப்பா. ஆனால் பேசஞ்சர் வச்சுருக்கேன். நீங்களே இறங்க. நீ உள்ளே போ, ஆனால் அம்மா, இங்கே பாரு, நல்ல பொண்டாட்டியா நல்ல விதமாக நடந்துக்கணும், அதுதான் ரொம்பவே முக்கியம். கிளம்பு. அந்த அட்ரஸ் அது அவளுக்கு தெரியும், பக்கெட்டு வாங்கிக்கோ. கிளம்பு, நல்ல பொண்டாட்டி ஏறுமா, பாய். அம்மா இப்படி பண்ணாதீங்க சொல்லிட்டு அவள் கதறிட்டு அங்கேருந்து போயிடுவா. சரிம்மா, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? தெருமுக்கில் நில்லுங்க, அவள் தான் வந்து டாக்ஸி வரும், இங்கே நின்னிங்கன்னா அவள் வராது, போங்க அங்கே போய் நில்லுங்க அப்படி சொல்லிட்டு அவங்களே வந்து அனுப்பி விட்டுட்டு இவங்களும் உள்ளே போயிடுவாங்க. எங்கே போனால் இந்த பொண்ணு எனக்கு வாழ்க்கையிலே 3 மணி நேரம் எவனுக்காகவும் வெயிட் பண்ணதே கிடையாது. இந்த பொண்ணு என்னை ரொம்ப வெறுப்பேற்றுறாள் அப்படி சொல்லிட்டு அந்த பூனைக்கிட்டலாம் பேசிகிட்ருப்பாரு. அப்புறம் அங்கேயும் குறுக்க நடந்துட்டுருப்பாரு. அப்புறம் வந்து யாரோ வர சவுண்டு கேட்கும். இந்த பக்கம் நம்ம வந்துட்டு ஏமி தான் வந்துட்டுருப்பா. ஏமி வந்தவ, ஈஸ் பார்த்தியா, நம்ம வந்துட்டோம். ஆமாம், ஈஸில் செத்த ஈஸ் இன்னைக்கு போச்சு. ஜேக் ஃபஸ்ட்டே வந்துட்டான், என்னை திட்ட போகிறான். சரி, நம்ம எப்படியும் சமாளிச்சுக்கலாம். ஜீக்னு அப்படி சொல்லிட்டு கத்திட்டு உள்ளே போயிட்டுருப்பாளா. எங்கே போன? எங்கே இருக்க நீ? இங்கே தான் இருக்கேன். ஓகே. அது எங்கே போனேன்னு கேட்டேன். சரி, இப்போ என்ன டைம் ஆகுது? அதுவா,
என்ன டைம் ஆகுது? அது நீயே பார்த்து சொல்லலாம்ல. ஓகே, ஓகே. அப்படி சொல்லிட்டு இவளே பார்த்துட்டு, என் ஃபோனு டெட் ஆயிடுச்சுப்பா. என்னால பார்க்க முடியல. நீ தான் வாட்ச் கட்டியிருக்கல்ல, உன் வாட்ச்சில பாரு. அப்ப தானே டைம் தெரியும். ஓ! வாட்ச் ஓடலையா? சரி நம்ம மார்க்கெட் போயிட்டு சீப்பா நல்ல வாட்ச் நாளை வாங்கிட்டு வந்துரலாம். 150 தான் வரும். சரியா? ஐயோ! எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. சரி, ஜீக் அது அது என்ன பொம்மையா? ஆனா பார்க்க பூனை மாரி இருக்கே! சரி நீ எதுக்கு இப்ப நாய் வாங்கிட்டு வந்திருக்க? அது வேற ரொம்ப சவுண்ட் போட்டே இருக்கு பாரு. ஆ ஜீக் நான் வேணும்னா உன்னோட பூனைய வந்து பார்க்கலாமா? ம். சரி ஓகே. நீ ரொம்ப கியூட்டா இருக்க. என் பேர் ஏமி. நான் உனக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஸ்டூபிட். அது என்ன உனக்கு பேசவா போது? ஜீக் ரொம்ப தான் பேசுற நீ. எப்ப அவன் வந்து என்ன ஸ்டூபிட், இடியட்ன்னு சொல்லிட்டே இருக்கான் காய்ஸ். இதெல்லாம் நம்ம அக்செப்டே பண்ண முடியாது. ஆனாலும் கொஞ்சம் விட ரொம்ப தான் பேசுற. ஆமா நான் என்ன டைம்க்கு வர சொன்னேன், நீ என்ன டைம்க்கு வந்திருக்க? நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்ல லேட் ஆகக்கூடாதுன்னு? ஆமா லேட் ஆகக்கூடாது. இப்படிக்கு மிஸ்டர் எசெக்கியல் ரோஸ்வெல் எழுதியிருந்தீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுவும் அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஜீக்? எங்க கிளாஸ்ல இருக்க கேர்ள்ஸ் மட்டும் நீங்களும் அழகா எழுதியிருந்தீங்க. ஆனா பசங்கலாம் எங்க கிளாஸ்ல கேவலமா எழுதுவானுங்க. கோழி கிறுக்குன மாரி. நீங்க அந்த மாரி இல்லாம அழகா எழுதியிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு உங்க ஹேண்ட் ரைட்டிங். நான் அப்பயே சொல்லலாம்னு நெனச்சேன். எனக்கு அதெல்லாம் இப்ப தேவையில்ல. நீ எங்க போன? அதுவா? இப்போ நம்மளுக்கு இன்டர்வியூ செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். சரி. ஆ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க் போயிருந்தேன் மூ கூட. மூவா? என்ன ஒரு கேவலமான பேரு. யாருக்காவது இந்த மாரி பேர் வைப்பாங்களா? அதுவா? அது வந்து என்னோட ஃப்ரெண்டு நிக்கோக்கு வந்து நான் பேர் வச்சேன். மியூ. கியூட்டா இருக்குல்ல? ச்சே! கேவலமா இருக்கு. சரி, இப்போ உன்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பையன். அதானே சொல்ற நீ? ம். ஆமா. சரி, இப்ப நீ அவன் கூட தான் வந்துட்டு பார்க்ல பேசிட்டு இருந்திருக்க. அவன் தான் இந்த நாய் வாங்கி குடுத்துருக்கான். ம். ஆமா. கியூட்டா இருக்குல்ல? ஆனா, திடீர்னு வந்துட்டு வந்து ரொம்ப சோகமாயிட்டான். இந்த வெட்டிங் ரிங்க பார்த்ததுக்கப்புறம். மேபி ஜீக் நீ அவனுக்கும் வந்து ஒரு வெட்டிங் ரிங் வாங்கி குடுக்கணும் சரியா? அப்படின்னா நீ வந்துட்டு ஒரு பையன் கூட இருக்க. ஆமா. அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்படி வந்துட்டு உனக்கு கைசரோ, அதே மாரி. என்னது? கைசர் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் சொன்னது உன்கிட்ட? அவன் அவன் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஓ! அப்படியா? ஆனா என்ன சத்தம் கேட்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பூனை ஓகே இந்த பூனையா? இது வந்து கியூட்டா இருக்குல்ல? சரி ஜீக் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்க? பேர்லாம் இன்னும் வைக்கல. என்னது பேர் வைக்கலையா? ஜீக் இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. அது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. அதுக்கு எதுவும் நல்ல பேர் வைக்க வேண்டியது தானே? நான் அதுவும் வைக்கல. நீயே வை. ஓகே. என்ன வைக்கலாம்? எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. நல்ல பேரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏமேல்னு வைக்கலாம். நல்லா இருக்குல்ல? ஏமியலா? இன்னும் ஒரு கேவலமான பேரு. ஹா! கேஎல் இல்ல வேற வேற ஏதாவது. உன் ஃப்ரெண்டு வாங்கி குடுத்த நாய்க்கு மட்டும் வந்துட்டு, அவனுக்கு பிடிச்ச மாரி அவன் பேர்லேருந்து வர மாரி பேர் வச்சிருக்க. அப்புறம் இந்த பூனைக்கு வந்துட்டு சம்மந்தமே இல்லாம ஏதோ கேவலமான பேர் சொல்ற. என்னது இதெல்லாம்? ச்சே! அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே எழுந்து போவாரா? ஆனா, உனக்கு இந்த பேர் பிடிக்கும்னு நெனச்சேன் ஜீக். ஏன்னா, இது நம்ம 2 பேர் பேரும் சேர்த்து வருதுல்ல. என் பேரு ஏமி. அப்புறம் உன் பேரு எசெக்கியல். ஸோ ஏமில் நல்லா இருக்குல்ல? அப்படி சொல்லுவா. உடனே அப்பதான் வந்துட்டு இங்க ஜீக்குக்கும் வந்து சந்தோஷமா இருக்கும். அதனால அவரு சிரிச்சுட்டு இருப்பாரா? ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க காய்ஸ். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி நம்ப செகண்ட் சேனல்ல ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா, ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் ஃபோர்ஸ்ட் மேரேஜோட ட்ராமா ஒண்ணு போயிட்டுருக்கு. ஸோ அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அது தென் ஸ்டே டியூன்.